இந்த ஒரு சில சொந்தக்காரங்க இருக்கும். நம்ம வீட்ல எங்க வீட்லயே கூட நடந்திருக்கு. காதல் கல்யாணம் பண்ணவங்கள ஒரு மாரி என்னமோ அவங்க உலக குற்றம் பண்ண மாரி அவங்கள பார்க்கறது. அது மாரி டைவர்ஸ் ஆனவங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு இது அவங்க வாழ்க்கை அவங்க விலகிட்டாங்க. அதே மாரி இவளுக்கு ஏதோ புடிச்சிருக்கு. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன எங்க வீட்டு கதைய ஒரு 3 மாசம் பேசுவீங்களா? அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கைய நாங்க தான் பார்த்துக்க போறோம். என்னமோ நாங்க பெரிய குத்தம் பண்ண மாரி லவ் பண்ணவங்கள என்னமோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளாம். என்ன வளர்ப்பு வளர்த்துருக்கா? என்னங்க எங்க அம்மா என்ன நீ லவ் பண்ணுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க ஸ்கூலுக்கு? இல்ல. அதே மாரி கல்யாணம் பண்ணதும் பிரிஞ்சிரு, டைவர்ஸ் குடுத்துன்னு வளர்த்தாங்க? இல்ல. அந்த சூழ்நிலைகள் அது மாரி மறந்து போச்சு. அது என்னமோ லவ் பண்ணவங்கள ஒரு மாரி அந்த வீட்டோட சேராத. அந்த பொண்ணோட பேசாத. வச்சுக்கோ. யார் வேணான்னு சொன்னா? அதே மாரி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, என்ன பண்ணாங்களோ தெரியல. என்ன செஞ்சாங்களோ தெரியல. என்ன நாளைக்கு உன் வீட்லயும் நடக்கலாம். உன் வீட்லயும் நடக்கலாம். நீயும் அத தாண்ட வேண்டிய காலகட்டங்கள் வரலாம். ஆனா, அடுத்தவங்கள வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. உங்களால முடிஞ்சா ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை இல்லையா? பொத்திக்கிட்டு போயிட்டே இருங்க.